Good morning students, I am Vetachali from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நான் வந்து percentage of some basic concepts of chemistry percentage of purity பேஸ் பண்ண சம் போடுறேன். இந்த சம் வந்து இது வரைக்கும் வீட்டில் வரல, இன்னைக்கு ஒரு மேற்கொண்டு வரலாம். ப்ளஸ் டேரெக்டாக சம்மை பார்க்கலாம். ஒரே ஒரு சம் தான். 10 gram of MnO2 react with 10 gram of MnO2 react with HCl to form 2.24 liters of chlorine at STP. Find the percentage of purity and percentage of impurity of the sample. அதாவது உனக்கு 10 கிராம் MnO2 கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ ப்ராடக்ட் உனக்கு என்ன வரும்னா, இட் இஸ் த லெபார்டரி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின். இப்போ இதுக்கெலாம் வந்து ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் எழுத உனக்கு தெரியணும். MnO2 + HCl இட் இஸ் த லெபார்டரி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின். அதனால் ப்ராடக்ட் வந்து குளோரின் வருது. MnCl வந்து மேங்கனீஸ் குளோரைட், HO இருக்கிறதுல இங்கே வாட்டர் எழுதி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஸோ MnO2 + HCl gives chlorine. அப்போ பை ப்ராடக்ட் வந்து MnCl2 and water. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உனக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிற கிளாரிட்டி வேணும். எல்லா ஈக்குவேஷனுக்கும் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ் உனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அது ஒரு லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண பிறகு பார்த்தா எது ரெண்டும் உனக்கு கனெக்டரோ அதை மட்டும் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் MnO2 கொடுத்துருக்காங்க. அப்போ குளோரின் உனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 2.24 liters ஆஃப் குளோரின் அட் STPன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த 10 கிராம் ஆஃப் MnO2 கொடுத்தாங்களே, இது வந்து எந்த அளவு அந்த பியூரிட்டியாக இருக்கு, இதுதான் கொஸ்டின். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுக்கப்பட்ட இந்த 2.2 இது ஒன்று தான் டேட்டா இருக்குது. 10 கிராம்ஸ் அண்ட் 2.24. அந்த 2.24 குளோரினை நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ வந்து வால்யூமாக இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய ஃபார்முலா வந்து given volume in liter divided by 22.4. how to calculate the mole ஒரு செப்பரேட் வீடியோ ஒரு 3 கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதுலேருந்து உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரின் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. உனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 2.24 divided by 22.4. அப்போ இந்த இடத்துல 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கேயும் 10 மல்டிப்ளை இது கேன்சல் ஆகிடும். 10 மேலே போச்சுன்னா 10⁻⁻1 0.1 மோல். ஸோ இந்த குளோரின் வந்து எவ்வளோ உனக்கு கிடைச்சிருக்குன்னா 0.1 மோல். ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுதுன்னா, இங்கே 1 மோல் இருந்ததுன்னா இங்கே 1 மோல் குளோரின் வருது அப்படிங்குது. அப்போ இங்கே உனக்கு வந்திருக்கிறது எவ்வளோ 0.1 மோல். அப்போ இது எவ்வளோ இருந்திருக்கணும் 0.1 மோல் வந்து MnO2 அந்த கொடுக்கப்பட்ட சாம்பிளில் பியூராக இருந்திருக்கணும். அதாவது 10 கிராம் ஆஃப் சாம்பிளில் ஒரு 0.1 மோல் ஆஃப் MnO2 தான் சுத்தமாக இருந்திருக்கிறது. இப்போ உன்னுடைய பியூர் மோல் ஆஃப் MnO2 0.1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதில் வெயிட் கண்டுபிடிக்கணும், அது இன்ட்டு மோலார் மாஸ், அதுதான் அதோடைய மோல் இன்ட்டு மோலார் மாஸ் இஸ் த வெயிட். அதை இந்த இடத்துல தரேன். ஸ்டெப் 2 ஈக்குவல் டு இது மோல் வெயிட் கொடுத்து மோல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வெயிட் கிவன் டிவைட் பை மோலார் மாஸ். இதுதான் இப்போ நமக்கு வேணும். நம்ம கால்குலேட் பண்ண மோல் வந்து 0.1. இதோடைய மோலார் மாஸ் ஆஃப் MnO2 மேங்கனீஸ் 55, ஆக்சிஜன் 32, ரெண்டையும் ஆட் பண்ணால் 87. இந்த இடத்துல மோலார் மாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ W is equal to 87 into 0.1, that is called 8.7 gram is the weight of MnO2. So 10 grams-ல 8.7 தான் உனக்கு சுத்தமாக இருக்குது. அப்போ 100க்கு என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, percentage of purity is equal to weight consumed by initial into 100. ஸோ உனக்கு 8.7 divided by 10 into 100. இப்போ இந்த இதில் என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ உனக்கு 87% பியூர் கிடைக்குதுன்னா வாட் இஸ் த இம்ப்யூரிட்டி? 100 - 87 இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இம்ப்யூரிட்டி. இந்த மாடல் சம் இது வரைக்கும் நீட்டில் இந்த மாடலில் வரல, இனி வரலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.